வணக்கம் சார். இந்த அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை விவகாரத்தில் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது சிபிஐ விசாரணை தேவை, அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், இதனால் இந்த கொடுமைகளுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்று தொடர்ந்து புகார் தெரிவித்திருக்கிறார். சற்று முன்பு அளித்த பேட்டியில் கூட உண்மைகள் மறைக்கப்படுகிறது என்பதால் அந்த முதல் புகார் அளித்தது யார் என்பது முதல் கொண்டு அந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வரை பல்வேறு தகவல்கள் மறைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறி சிபிஐ விசாரணை தேவை என்று கூறுகிறார். நீங்கள் இந்த பிரச்சனையை பொதுவாக, இது அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை பார்க்காம பொதுவாக இந்த பிரச்சனையில் என்ன தவறு நடந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கைகள் போதுமானதா, உண்மையிலே ஏதாவது தகவல் மறைக்கப்படுவதாக உங்களுக்கு தோணுகிறதா சார்? வணக்கம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணன், இந்த பாலியல் புகார் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. அதற்கு உட்பட்ட மாணவிக்காக நாடெங்கும் மக்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, தலைவர்களும் சரி குரல் கொடுப்பது நியாயமானதுதான். அதே நேரத்தில் அரசு தனது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சியில் கூட நம்ம அந்த சாராய சம்பவத்தில் சுட்டு தள்ள வேண்டும் சொன்னேன். ஆனால் அதை பின்னால் வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அரசுடைய மாநகர கமிஷனர், டிஜிபி இவங்கெல்லாம் சுடலான்னு உத்தரவு போட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் நடமாட விடக்கூடாது. அது எந்த விதத்திலும் தவறுதான். அது மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நான் பாரதி. பெண் உரிமைக்காக தந்தை பெரியார் அதை காண பல போராட்டங்களை நடத்தியவர். இதெல்லாம் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. அதுல மாற்று கருத்து எனக்கு கிடையாது, நானும் போராட தயார். ஆனா இதுல என்ன பாக்குறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஆரம்பத்திலே ஒரு தப்ப பண்ணீங்க. அவர் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கல சார் பழனிசாமி. சிபிஐ விசாரணை வேணும்ன்றாரு. இல்ல அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல நான் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்கறது இல்ல. எனக்கு தயவு செஞ்சு அது நியாயமா பேசணும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அத கிண்டலா கூட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவசரத்துல பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் தூக்குல போட்டதுல இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு. கேக்குறவங்க கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பல்கலைக்கழகத்து பேரை சொல்றாரு. போட்ல விடுங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி வாய் தவறி ஏதோ பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கொந்தளிப்பு. ஆமா, இதுக்கு நம்ம அவர் பேசுறது, இதை கேட்டது எதிர்கட்சி தலைவர் முறையில் சரிதான். நான் ஒண்ணு கேக்குறேன், தெரியாம கேக்குறேன், வயிறு எரிஞ்சு போய் கேக்குறேன். பொள்ளாச்சியில் ஒரு பாலியல் சம்பவம் நடந்தது. நாடெங்கும் போய் குரல் கொடுக்கப்பட்டது. ஆளுநரிடத்தில் மனு கொடுக்கப்பட்டது. அமைச்சர் ஈடுபட்டு இருக்கிறார், திரும்பவும் விசாரணை, அவருடைய பையன் ஈடுபட்டு இருக்கார், அமைச்சர் காப்பாத்துகிறார், முன்னாள் அமைச்சர்னு சொல்லி. அந்த அளவுக்கு அது விசுவமா போன விஷயம் என்னாச்சு? அது அப்படியே தூங்கிடுச்சு சார். யார் பண்ணிருக்கட்டும், நானும் இவங்க அவங்கன்னு பேச வரல. குற்றம் செய்யப்பட்ட ஆமா, அவர் உடம்பில் போடப்பட்ட பொள்ளாச்சி சம்பவம். அதுல போய் ஒரு ஊருலயே நான் ஓபனா பேரே சொல்றேன், அதுல இருந்து ஜெயராமன்ற முன்னாள் அமைச்சர் ஊருலயே போக முடியலையே. மக்கள் விரட்டி எடுத்த காட்சியை தமிழகம் பார்த்ததா இல்லையா? சொல்லுங்க நீங்க. ஆட்டுல கொண்டு போய் கோயம்புத்தூர்ல கற்பிழிப்பு விவகாரத்தில் இருந்தவங்கள முன்னாள் டிஜிபி அங்க கமிஷனரா இருந்தார், கோவை கமிஷனரா, கூட்டு போய் அங்க அந்த பாட்டிலேயே அவன் காலி. இதெல்லாம் நடந்தது இல்ல நாட்டுல. எனக்கு இதுல நம்ம பொதுவா அந்த இது போன்ற பிரச்சனைகள் ஒரு குற்றம், அது கொலையோ பாலியல் கொடுமையோ அல்லது அது நம்ம ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு சட்டம் ஒழுங்கு குறைபாடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய கொடூர செயலில் ஈடுபட்டவங்கள அவர் இந்த கட்சிக்காரர், அவர் அந்த கட்சிக்காரர் அப்படிங்கிற இந்த அரசியல் தன்மை தேவையா சார்? அதுல யார் அவரை கண்டுபிடிக்கல, மாற்று கருத்து இல்ல. இப்ப அவனை பிடிச்சாச்சு கண்ணன். ஆமா, அவங்க அரசு தரப்புல என்ன சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துல நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம்ன்றாங்க. ஆமா, சரி, நீங்க நிர்பயா வழக்கு தெரியுமா? ஊபி இது உங்களுக்கு உலகமே நடுங்குச்சு சார். இந்திய அரசியல் அரங்கத்துல அப்படிப்பட்ட கொடூரமான கற்பழிப்பு கொலையை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஒரு சினிமாவே எடுத்துட்டாங்க அதை வச்சு. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கற்பழிப்பு. அங்க எவனாச்சும் சவுக்குல அடிச்சுக்கிட்டானா? தெரியாம கேக்குறானா? திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை துன்புறுத்திக் கொண்டு சவுக்கு எடுத்து அடிச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன?
நீங்க சொல்லுங்க கவர்மெண்ட்டுக்கு, ஊபியிலே இந்த சம்பவம் பேரிடரை ஏற்படுத்தியதா இல்லையா இந்திய துணை கண்டத்திற்கு? ஆமா சார். டெல்லியில ஆமா, அவருடைய போலீஸ் ஆபீசர் ஒரு லேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு ஒரு வாரம் டே நைட்டா ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? எடுத்துட்டு வந்து அவன் கை கால ஒடிச்சு என்னெல்லாம் நடந்தது நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க எல்லா சார் இவங்க